வணக்கம் வீவர்ஸ். சுலபமான முறையில் ரிப்பன் பக்கோடா செயல்முறை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கணும். அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கணும். வெண்ணெய் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கணும். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். கடலை மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடணும். அரிசி மாவையும் அதே கிண்ணத்தில் சேர்க்கணும். பின் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்க்கணும். வெண்ணெய் உருக்கி மாவில் சேர்த்துடணும். மாவை கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பிசையணும். முறுக்கு மாவு பதத்துக்கு தளர்வாக மாவு பிசைஞ்சு வச்சிடணும். ரிப்பன் அச்சு உள்ள தட்டு மற்றும் அச்சு உள்பாகம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். மாவை நீளவாக்கில் உருட்டி அச்சில் சேர்த்து மூடிடணும். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைக்கணும். எண்ணெய் சூடானதும் சிறு துண்டு மாவு சேர்த்து மேலே எழும்புதான் பார்க்கணும். எழும்புனதும் அடுப்பை மீடியமில் வச்சு அச்சு எடுத்து பிழியணும். இருபுறமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும். ரிப்பன் பக்கோடா தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.